நார்த் ஸ்ட்ரீம் எரிவாயு குழாய் தகர்ப்புக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் உக்ரைனியரான செர்ஹி கே என்பவர் இத்தாலியில் கைது செய்யப்பட்டார். இந்த தகர்ப்பு செயல் ஐரோப்பாவிற்கான ரஷ்ய எரிவாயு விநியோகத்தை துண்டித்ததுடன் மாஸ்கோவிற்கும் மேற்குலக நாடுகளுக்கும் இடையிலான பதற்றத்தையும் அதிகரித்தது. ஜெர்மன் அரசு வழக்கறிஞர்கள் கூறுகையில், இவரும் அவரது கூட்டாளிகளும் ஜெர்மனியின் ரோஸ்டாக் நகரிலிருந்து வாடகைக்கு எடுத்த ஒரு படகை பயன்படுத்தி டென்மார்க்கின் போன்ஹோம் தீவுக்கு அருகே வெடிபொருட்களை வைத்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். இவர் ஓய்வு பெற்ற உக்ரைனிய இராணுவ தலைவரும் இரகசிய பிரிவில் பணிபுரிந்த முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியும் ஆவார் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கீவ் அரசாங்கம் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று ரஷ்யா கோரியுள்ளது. இதனிடையே ஜெர்மன் அரசாங்கம் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இந்த குழாய் வெடிப்புகளுக்கு மேற்குலக நாடுகளே காரணம் என்று மாஸ்கோ குற்றம் சாட்டுகிறது. ஆனால் வாஷிங்டன் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. உக்ரைன் போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே உள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.